நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜேகேயோட ஒன் ஷாட். ஐ திங்க் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒன் ஷாட் தான். ஏன்னா 11K ஸ்பெஷல் ஒன் ஷாட். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் நிஜமாக நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா என் மைண்ட் செட்டில் எதோ தோணி நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நானே நேற்று மைண்ட் செட் எடுத்துக்கிட்டேன். எதுக்கு அப்படி எடுத்துக்கிட்டேன்னு ஐ டோன்ட் நோ. பட் எனக்கு அப்படி தான் தோணிகிட்டு இருந்துச்சு. சடனாக மார்னிங் பார்க்குறேன் 11K. எனக்கு சொல்லவே முடியல. 6 நிமிஷம் ஷாக்கு. அதுக்கப்புறம் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் தான் எல்லா சைடும் ஷேரே பண்ணேன். பட் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த 11K பார்த்தப்ப. சரி, ஓகே 11Kக்கு ஒரு ஜேகே ஒன் ஷாட் போட்டுடலாம் புதுசாக அப்படின்னு சொல்லி மைண்ட் செட்டில் ஒரு தோற்றம். ஸோ தெரியும் 2x2 போடணும். நிறைய பேர் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. பட் எனக்கு என்னமோ 11K ஃபஸ்ட்டு கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஒன் ஷாட்டுக்கு போடலான்னு தோணுச்சு. ஓகேவா? ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் 11Kவை கொண்டாடுங்க. இதை கொண்டாடி முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக போயிட்டு அந்த ஒன் ஷாட்டோட 2x2 நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்கல்ல போகலாம். ஸ்டார்டிங் சீலே பார்த்தோன்னா ஒரு அம்மாவும் பொண்ணு பயங்கரமாக சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இப்போ நான் சொல்கிறது நீ பண்ணுவியா மாட்டியா? முடியாது, என்னால் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? நான் அவனை பெற்றுக்கிட்டது கூட அவனை கட்டிக்க மட்டும்தான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. என்ன கத்துற? நிஜமா என் தம்பி பிறந்ததுக்கப்புறம் நான் ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு ஆசையாக பெற்றுக்கிட்டது அவனை கல்யாணம் பண்ணிக்க மட்டும்தான். ஆனால் நீ என்னன்னா இவ்வளோ திமிர இருந்தால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் உன்னை படிக்க வச்சது ஃபுல்லாக வந்தான் தெரியுமா? நாங்கள்லாம் படிக்க வைக்க வேணான்னு சொன்னோம். அவன் தான் இல்லை படிக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன்னா நல்லா பார்த்து கிழிச்சான். அவனை வேணான்னு சொல்கிற நீ படித்த ரீசன், நீ இப்போ போட்டுக்க ட்ரெஸ்லேருந்து எல்லாமே அவன் வாங்கி கொடுத்தது தான். ஃபுல்லாக அவன்கிட்டே எல்லாத்தையும் வாங்கிக்கிற. அவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு வலிக்குதா? அம்மா, என்னால் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு மாமாவை பிடிக்கலன்னு சொல்கிறேன். உனக்கு அது புரியுதா இல்லையா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன பிடிக்கல அவனை பார்த்து நல்லா பல்ல காட்டுறில, அப்புறம் என்ன அவனை பிடிக்கலன்னு சொல்கிற நீ? அம்மா, நானும் மாமாவும் நல்லா பேசுவோம் சிரிப்போம். அதுக்குன்னு நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏம்மா இப்படி பண்ணுற? உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு என்னாச்சு விஷி, உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற? பாட்டி, எனக்கு மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து மாமா தான் என்னை பார்த்து எல்லாமே செஞ்சது. ஈவன் அப்பா எப்போவுமே ஃபாரினில் தான் இருப்பார். அவரால் இங்கே வரக்கூட முடியல. வந்தாலும் இந்த 10 நாள் 15 நாள் தான். மற்றபடி எல்லா நாளும் மாமா தான் என் கூட இருக்குது. எனக்கு எல்லாமே தெரியும். மாமா தான் என்னை பாசமாக பார்த்துக்கிட்டது எல்லாம் தெரியும். அதுக்குன்னு நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் அவனுக்கு பொண்ணு பார்க்காம இருந்தது கூட உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு தாம்மா. நீ என்னம்மா இப்படி சொல்கிற? பாட்டி, நீங்கள் இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஃபஸ்ட்டு கிளியராக சொல்லியிருப்பேன். என்னால் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. விஷி, அவ்வளோதான் விஷயம், அரைஞ்சிருவேன். இன்னொரு தடவை அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னால் டென்ஷன் ஆயிடுவேண்டி. ஒழுங்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். அதான் காலேஜ் முடிச்சிட்டில, உனக்கு அவனை கட்டிக்க பேர் என்னடி பிரச்சனை? அம்மா, ஏம்மா இப்படி பண்ணுற? உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு மாமாவும் ஓகே, பட் ஹஸ்பண்டாலாம் என்னால் பார்க்க முடியாதுமா. அதெல்லாம் நீ சொல்ல வேணாம், அதெல்லாம் அவன் பார்த்துப்பான். ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாம். உங்கள் பாட்டி டக்குன்னு நீ அமைதியாக இருடி. விஷயமா உன் விருப்பத்தை தாண்டி இங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் நீ ஏன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறன்னு சொல்கிற? இவன் நீ பிறந்த நாள்லேருந்து அவன் தான் உனக்கு நாங்கள் சொல்லிகிட்டே தானே இருந்தோம். அவன்கிட்டையும் அதை தான் சொல்லியிருந்தோம். அதனால தான் தெரியுமா அவன் இத்தனை வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் இருந்தான். ஆனால் நீ என்னன்னா சடனாக என்னால் மாமாவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிற. என்ன விஷயமா? பாட்டி, உங்களுக்கு புரியுதா இல்லையா? மாமாவுக்கு நீங்கள் சொன்னப்போ அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். பட் மாமாவுக்கு என்னை பிடிக்க வாய்ப்பே கிடையாது. நீ வாயை மூடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. 4 படிப்பு படித்தா நீ பெரிய மேதாவியா? அம்மா, இப்போ நான் மேதாவின்னு சொல்லவே இல்லை. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. உங்கள் பாட்டியும் பேசி பார்க்குறாங்க. நீங்கள் இல்லைன்னா நம்ம அம்மா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்ட்டீங்க. உங்கள் அம்மா கோவம் வந்துச்சு. அவங்க வேகமாக உங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் பாட்டி டக்குன்னு தடுத்துருப்பாங்க. நீ என்னை எவ்வளோ அடித்தாலும் நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. என்னடி பேசுகிறேன்னா, இந்த வீட்டை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டினது என் தம்பி தான். எங்கள் அப்பாவை தான் கூட காசு போட்டு கட்டினாரு. வாயை மூடு விஷி. வாயெல்லாம் மூட முடியாது. இதில் உன் தம்பிக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு எங்கள் அப்பாவுக்கும் பங்கு இருக்குது. நான் இந்த வீட்டை தான் இருப்பேன். விஷி, நீ வீட்டை விட்டு வெளியே போயிரு. எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை தெரியுமா? என் தம்பியை கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். நீலாம் எதுக்கு இந்த வீட்டில் இருக்க?
அவன் சம்பாரிச்சு போடுறதுலாம் சோறு தின்னுட்டுருக்கோம். எங்கள் அப்பா தான் சம்பாரிச்சு கொடுக்குறாரு. நீங்கள் படிக்கிட்டு ஏறிட்டு கத்திட்டே போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. நீங்கள் பதிலுக்கு பதில் பேசிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டீங்க. ஐயோ ஏன்டி அவகிட்ட இவ்வளோ சண்டை கட்டுற? அவ எப்படி பேசுகிறா பாரு, பதிலுக்கு பதில் என்ன தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. உங்கள் பாட்டி தான் ஒரு வழியாக கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க அவங்கள. சரி சரி கத்தாத விடு விடுன்னு ரூமில் போய் படுத்த வச்சு உடனே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுறான். ஹே வயன், சொல்லுடி ஏண்டி வயன், எனக்கு டென்ஷனாக இருக்குது தெரியுமா? எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கவே பிடிக்கல. எங்கள் அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே போகுது. நான் உன் வீட்டுக்கு வந்துடுவா. என்ன ஆச்சுடி, ஏண்டி திடீர்னு இவ்வளோ பேசுகிற? இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. என்னடி சொல்கிற? எனக்கு கடுப்பாக இருக்குடி. சரி விடு விஷி, பேரண்ட்ஸ் அப்படி தானே சொல்லுவாங்க. ஐயோ கல்யாணம் அப்படிங்கிறது என்னோட முடிவு. விஷி வந்துட்டு தன்னை ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். விஷி நீ எதுக்கும் அந்த பையனை பற்றி விசாரிச்சுட்டு அப்புறம் என்னால் முடியாது வயன். சரி 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 இது விடு. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. தயவு செய்து வந்து நீ எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போய் இங்கேயே இருந்தால் அவ்வளோதான், எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல். சரிடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. அங்கே பார்த்தா வந்து விஷயோட பாட்டி உட்காந்துருக்காங்க. விஷயோட அம்மா புலம்பிகிட்டே இருக்காங்க. ஆண்டி வயன் வாமா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ள கூப்பிட்றாங்க. ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் ஆண்டி. விஷி அவளை பார்க்க வந்தியா? நீங்கள் பார்க்குறீங்க அவங்க ஃபேஸ் வந்து நேராக உங்களை பார்த்துட்டு இருந்திருக்கோம். விஷயம்னு சொல்லணுமே டக்குன்னு ஃபேஸ் வேறு திருப்பிக்கிட்டாங்க. ஆமாம் ஆண்டி அவளை பார்க்க தான் வந்தேன். அவளை பார்க்கலாம் எதுக்கடி வர? அவகிட்ட பேசவே பேசாது பொண்ணா அது. நான் பேச்சு எதையுமே கேட்க மாட்டேங்குது. இத்தனை வருஷம் வளர்த்து தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடணும் போல். ஏன் ஆண்டி இங்கே பாருடி, நீயே சொல்லுடி. என் தம்பிக்கு என்னென்ன கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்கேன்ல, பார்த்து பார்த்து தானே இவளையே வளர்த்தேன். அவனையும் அப்படி தானே வளர்த்தேன். நான் அவனுக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா பொசுக்கணும் தம்பியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறான். எவ்வளோ திமிரெடுத்தவளா இருப்பா. உங்கள் ஃபேஸ் லைட்டாக வந்து ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். ஆண்டி உங்களை பார்த்துட்டு ஏண்டி அவள் இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக சொல்லலையா? ஒரு பையன் வீட்டில் பார்த்துருக்காங்க அப்படி தான் ஆண்டி சொன்னான். ஒரு பையன்லாம் பார்க்கலடி, நான் பார்த்து பார்த்து வளர்த்து என் தம்பியை தான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். எவ்வளோ கொழுப்படுத்தவ தெரியுமா? பதில் சொல்லிட்டு போய் மாடியில் உட்காந்துருக்கா. திமிர எடுத்தவ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்து அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. சரி நீ போய் அவளை பாரு. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரூமுக்கு போயிட்டு விஷி விஷி வயன் கதவை திறந்து வா, நான் சும்மா தான் லாக் போட்டிருக்கேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் கதை வந்துட்டு விஷயம் பார்த்துட்டு அது நான் வீட்டுக்கு போட்டான். ஏண்டி இப்போ தானே வந்த? இல்லை விஷி நான் வீட்டுக்கு போகிறேன், நீ உன்னை பார்க்க இன்னொரு நாள் வரேனே. வயனை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி உன்னை என்னை சமாதானப்படுத்த கூப்பிட்டேன். ஆனால் நீ வந்துட்டு என்ன பதில் சொல்லிகிட்டு இருக்க? விஷி ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போகிறேன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் டல்லாம் சரின்றா. நீங்கள் விஷிக்கிட்ட போயிட்டு விஷி சாரி நான் ஒன்றும் ஹர்ட் பண்ணியிருந்தோம். இல்லை பரவாயில்ல சரி போயிட்டு வா. அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே வரீங்க. நீங்கள் கீழே வரும்போது கரெக்டாக பைக் சவுண்ட் கேட்டிருக்கோம். இது வந்துட்டு நைட்டு, அதாவது ஒரு 6 மணி போல். நீங்கள் கரெக்டாக அந்த வாசல்கிட்ட நிற்கும் போது அந்த பைக் வந்து நிற்குது. அந்த ஹெல்மெட்லேருந்து அந்த கண்ணு மட்டும் உங்களுக்கு தெரியுது. அந்த கண்ணு உங்களை நார்மலாக பார்க்குது. அந்த கண்ணில் நார்மலான ஒரு ஐ ஸ்மைல் இருக்குது. பட் நீங்கள் எந்த ஒரு ஸ்மைலும் பண்ணல. சைலண்ட்டாக வந்து அவனை பார்த்துட்டு நீங்கள் பாட்டை நோந்து போகிறீங்க. ஜெக்கிக்கு ஒன்றும் புரியலை. என்ன நார்மலாக வயன் பார்த்தா ஹாயாச்சும் சொல்வா, ஹாய் கூட சொல்லாமல் போகிறாளேன்னு சொல்லிட்டு வயன் ஆக்சுவலாக நீங்கள் ஜிகே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே அவனோட ஹெல்மெட்டை கழிட்டு அவனோட ஹேர் ஸ்டைல் கரெக்ஷன் பண்ணிட்டு என்னாச்சு டல்லாக இருக்கா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எதுவுமே பேசலை. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள கொண்டு வந்து பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே வரான். அங்கே பார்த்தா இன்னும் விஷயோட அம்மா புலம்பிகிட்டே தான் இருக்காங்க. அக்கா என்னாச்சுக்கா, ஏங்க்கா புலம்பிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா, இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாடி ஏறி போகிறான். அவனோட ரூம் வந்து 3rd ஃப்ளோர். அதாவது உங்கள் ஃப்ரெண்டு வந்து 2nd ஃப்ளோர், அவங்க பேரண்ட்ஸுக்கு 1st ஃப்ளோர். அவன் வந்து 2nd ஃப்ளோரை கிராஸ் பண்ணும்போது அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். விஷி தான் பாட்டு சைலண்ட்டாக பெட்டில் படுத்து ஃபோன் பார்த்துட்ருக்கா. விஷி என்னம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஷி பார்க்குறா. வயனிங்க வந்தாளா? ஆமாம். அவளுக்கும் உனக்கு எதாவது சண்டையா? அவளுக்கும் எனக்கும் என்ன சண்டை? எங்களுக்கு சண்டையெல்லாம் இல்லை. அப்புறம் ஏன் அவள் டல்லாக போகிறான்? மாமா நான் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு. வந்தான், ரூம்குள்ளே வந்தால் நான் வீட்டுக்கு போகிறேன்டின்னு சொல்லிட்டு போயிட்டான் மாமா. என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஓ அவ்வளோதான் பேசினாளா? ஏன் போகிறப்பெல்லாம் நீ கேட்கலையா? நான் கேட்டேனே. ஒன்றும் இல்லை நான் வீட்டுக்கு போகிறேண்ணா.
சரி அவளுக்கு ஏதோ வேலை இருக்கு போலன்னு சொல்லி விட்டுட்டேன் மாமா. சரி நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி ஏன் டல்லாக இருக்கான்னு இது கேட்டுக்கோ, ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சாதான். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் ஹெட்டை செக் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து ஜேகே அவன் ரூமுக்கு போயிருப்பான். போயிட்டா ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரான். விஷயோட அம்மா எப்போதுமே விஷயக்கிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்காங்க. என்ன வீடு ரொம்ப விசித்திரமாக இருக்குது சொல்லிட்டு விஷயம் லைட்டாக பெருமூச்சு விட்றா. என்னாச்சு விஷி? ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டா. எங்கள் ஜேக்கோட அக்கா பார்த்துட்டு, டே அவன் மேலே ரொம்ப ஒன்றும் அக்கறைப்படாதரா, நீ அக்கறைப்படுற அளவுக்கு அவள் ஒன்றும் ரொம்ப ஒர்த்தெல்லாம் கிடையாது. அக்கா என்னக்கா பேசுகிற நீ? டல்லாக அம்மா டல்லாக இருக்கே என்னன்னு கேட்டதுக்கு வாய் பார்த்தியா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுடி? எனக்கு ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சைலண்ட்டாக இருக்கா. அவளுக்கு என்னடா பிரச்சனை? அவளுக்கு என்ன நல்லா இருப்பா, நல்லா 3 வேளை மூக்கு பிடிக்க தின்னுட்டு இருக்காள், அது உன் காசில். இன்னொரு தடவை இது சொன்னால் டென்ஷன் ஆயிடுவேம்மா. அக்கா என்னக்கா பேசுகிற நீ? விஷி ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு, எனக்கு ஒன்றும் சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷி டக்குன்னு அதை தள்ளி விட்டு போயிட்டா. விஷி இங்கே வா, விஷி ஏறி போகாத அப்படின்னு சொல்லி ஜேக்கி கூப்பிட்றான். விஷி செம்ம கோவத்தில் ஏறி போயிருப்பா. விடுடா போட்டும், 4 நாள் பட்டியாக கிடந்து சாகட்டும். அக்கா லூஸு மாதிரி பேசாதக்கா. இதுக்கடா என்ன கத்துற? இப்போ நீ எதுக்கு அவளை அப்படி திட்டுற? நான் எதுவும் சொல்லலை. இந்த வீட்டில் நான் ஏதாவது சொன்னேன்னா உடனே எல்லாம் என்கிட்ட தானே சண்டைக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஷயோட அம்மா உள்ளே போயிட்டாங்க. ஜேகே அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னாச்சுமா? அது ஜேகே அது அக்காக்கும் பாப்பாக்கும் சண்டை, நீ விடு. என்னம்மா சண்டை? அக்கா நம்ம இப்படிலாம் பேசுகிறா. விஷயா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னான். என்னம்மா இதுதான் நான் பேசிக்கலான்னு சொன்னேன்ல. டே நீ வேற ஏண்டா? விஷி மாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு தெரியும் விஷயம் அதான் சொல்லுவேன். என்னடா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்க்குறாங்க. என்னடாண்ணா? இல்லை எனக்கு புரியல. நாங்கள் 2 பேரும் நல்லா பேசுகிறோன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கிறோமா? ஜிக்கி இதெல்லாம் நல்லா இல்லை ஜிக்கி, அவ்வளோதான் இப்போ தான் பேசி முடிச்சிருக்கோம், அடுத்து நீயா? என்னால் விஷயம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஜேகே அப்படின்னு சொல்லும்போது கேட்டால் அவங்க அக்கா வெளியே வந்திருப்பாங்க. ஜேகே என்ன சொல்கிற நீ? ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறியா? அக்கா நான் உன் பொண்ணுன்னு சொல்லலை, விஷயம் கிட்டத்தட்ட என் பொண்ணு மாதிரி வளர்ந்துருக்கா, என்னால் எப்படி விஷயம் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஜேகே லூஸு மாதிரி பேசாத ஜேகே, நான் சின்ன வயசுலேருந்து உன்ட்ட சொல்லிட்டே தானே இருக்கேன். நீ சொல்கிறவங்களுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் லைட்டாக டென்ஷன் ஆகுறாங்க. பட் ஜேகே வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பிளேட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டான். என்னடி இது? எனக்கு ஒன்றும் தெரியல. 2 பேர் ஏதோ பேசி வச்சு பேசின மாதிரி இருக்குமா? ஜேக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சைலண்ட்டாக விட்டுட்டாங்க. ஜேகே வந்து விஷயம் கூட்டி விட்றான். எனக்குலாம் வேணாம் போங்க, அம்மா இப்போ பார்த்தாலும் இப்படி திட்டணும், வேலைக்கு போகிறேன், நானே சம்பாரிச்சு நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி இது சாப்பிடு மாமா, போமாம்மா. இன்றைக்கே வேலைக்கு போனால் இன்றைக்கெல்லாம் சம்பளம் தரமாட்டாங்க, உடனேலாம் சாப்பிட முடியாது. அப்போ 1 மாதம் பட்னியாக இருப்பியா? சாப்பிடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜேகே அந்த பிளேட்டை கீழே எடுத்துகிட்டு போகிறான். டே நிஜமா நீ பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? என்னால் நிஜமாக விஷயம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுக்கா. ஜேகே அது அப்படின்னு சொல்லும்போது ஜேகே வந்து பிளேட்டெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே உனக்கு புரியுதா இல்லையா? நான் எப்படி அவளை வேற ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? அக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. விஷயக்கு விருப்பம் இல்லை, அது எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணதில்லை, இப்போ மட்டும் ஏன் விஷயம் ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை ஜிக்கே அது விஷயம் வேணாங்கிறால வேணாம். அப்போ நீ விஷயக்காக தான் வேணான்னு சொல்கிற, அப்போ உனக்கு ஓகேவா? அக்கா வேணானா வேணாம், இது என்ன உனக்கு ஓகேவா உனக்கு ஓகேவா இல்லையான்னு? விட்டுருக்கா, வேணானா விட்டுருக்கா. ஜிக்கே அது ப்ளீஸ் எங்கள் 2 பேத்தையும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அடிச்சுட்டு அவங்களும் சைலண்ட்டாக வெளியே போயிட்டாங்க. அப்படியே 2 டேஸ் போகுது. விஷயம் அவங்க அம்மா கிட்டே வந்து உட்காரு. அந்த 2 நாளாக பேசவே இல்லையா, பாட்டுக்கு வந்திருப்பா. அம்மா என்ன சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். இப்போ என்ன உன் தம்பி கல்யாணம் ஆகலன்னு கவலையா? சும்மா ஒரு விஷயம். அம்மா நான் வேணா மாமாக்கு பொண்ணு பார்க்கவா? ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க. பா ஏன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியை பார்க்குறீங்க. ஏன்டி நீ வேறு சும்மா இருடி பார்த்துக்கலாம். பாட்டி நான் வேணா ஒரு பொண்ணு சொல்கிறேன், நீங்கள் போய் மாமாக்காக அந்த பொண்ணை பாருங்கள், கண்டிப்பாக மாமாக்கு அந்த பொண்ணை பிடிக்கும். உங்கள் பாட்டிக்கு விஷயம் ஷாக் ஆயிடுச்சு. உங்கள் மாமா லவ் தான் பண்ணுறானா? இல்லை மாமா லவ்லாம் பண்ணல. உங்கள் அம்மா உங்களை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. எதுக்கு நான் குறுகுறுன்னு பார்க்குற? ஜெக்கே ஏதாச்சும் லவ் பண்ணுறானா? இல்லைம்மா. யாரை பார்க்க சொல்கிறேன்? அது நான் சொல்கிறேன் சர்ப்ரைஸாக நான் கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் வரீங்களா? சும்மா அறிவிச்சி நீ வேற, அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கலாம் விடு. இதே என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டில்ல,
உனக்கு ஒரு பையன் அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வச்சு தொலைகிறேன். என்ன பண்ணுறது, சண்டை கட்டுறான் தெரியுமா? ராத்திரி ஃபுல்லாக முந்தானேத்து சரியான சண்டை அவன் கூட. கடைசியாக நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்கள் 2 பேத்துக்கு நான் கல்யாணமே பண்ணி வைக்கல, என்னையை விட்டுருங்க. சரி விஷயம் அழகாக சிரிக்கிறான். சிரிக்காதடி, அவன் மன வருத்தத்தில் இருக்கான், இவள் வேற சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. சரி நீ மாமாட்ட சொல்லு, நான் ஒரு பொண்ணு பார்த்து தரேன் மாமாவுக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விஷயம், நீ சும்மா இரு அப்படின்றாங்க. கேட்கவே இல்லையே விஷயம், நான் பார்க்குறேன், நீங்கள் வந்து மாமா கண்டிப்பாக அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவீங்க, மாமா அவ்வளோ சந்தோஷப்படும். பொண்ணு பக்கம் கூப்பிட்டு போனாலே மாமா அதுதான் பொண்ணுன்னு தெரிஞ்சாலே சந்தோஷப்படும். என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி பார்க்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறா. ஸோ ஒரு 2 days கழிச்சு நிஜமாலே பொண்ணு பார்க்க போகிறாங்க. விஷயம் வந்து முதல் அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா அப்படியே அதை கண்டுக்காத மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்க அப்பாட்ட சொல்லி இல்லைன்னு பிடிவாதம் பண்ணி வீட்டில் ஓகே சொல்ல வச்சுட்டா. பட் பொண்ணு யாருன்னு சொல்லலை, வீடு எதுன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. நான் கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் வாங்க, கண்டிப்பாக மாமாவுக்கு பிடிக்கும் அப்படின்றா. ஏன் விஷயம் இப்படி பண்ணுற, இது எதுக்கடி உங்கள் அப்பாவுக்கு அது வரைக்கும் கொண்டு போனேன்? அம்மா கம்முன்னு வரணும், கம்முன்னு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேக்கு கார் எடுக்க போகிறான். விஷயம் இப்போ நம்ம எங்கே போகணும்? மாமா நான் டிரைவர் வர சொல்லியிருக்கேன். என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விஷயம் பார்க்குறாங்க. நீ பைக்கில் வரியா? ஏண்டி 4 பேர் இந்த காரில் போகலாமே. அம்மா ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் பைக் எடுத்துட்டான். எங்கே பார்த்தா காருக்கு டிரைவர் வந்திருப்பாங்க. லூசாடி நீ, அவனை ஏன்டி பைக்கில் வர சொல்கிறான், அவனை கார்லேயே வரலாமே. அமைதியாக இருங்க ஷப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டக்குன்னு பேசி திருப்பிக்கிட்டாங்க. விஷயம் வந்து லொக்கேஷன் போட்டு அங்கே டிரைவர்கிட்ட கொடுத்துட்டு அம்மா நீ காரை ஃபாலோ பண்ணிட்டே வந்துரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கும் காரை ஃபாலோ பண்ணிட்டுறான். விஷி யாராச்சும் வயசு பிள்ளைய வீட்லேயே வச்சுட்டு இப்போ போய் பொண்ணெல்லாம் பார்ப்பாங்களா? நீ ஏவனை கல்யாணம் பண்ணிக்கலாண்டி, அதெல்லாம் கல்யாணம் பண்ணால் பார்க்க தயவுசெய்து நீ டார்ச்சர் பண்ணாது, தயவுசெய்து நீங்கள் ஏதாவது நல்ல பட்டா போடுங்களேன், இவங்க பேசுறதை கேட்டாலே என் காது புளிக்குது. ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு பாட்டு போட்டிருப்பாங்க. இவகிட்டலாம் பேசவே முடியாது. பாருமா இவளை நான் எவ்வளோ ஆசையாக வளர்த்தேன் என் தம்பிக்குன்னு சொல்லு, தம்பியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாருமா என்ன வேலை பண்ணுறான்னு. விடுடி அவதான் பிடிக்கலான்றா. ஜேகேவும் எனக்கு வேணாம், அது செட் ஆகாது, எனக்கும் பிடிக்கலான்றான். பிடிவாதான் பிடிச்சி கல்யாணமாக பண்ணி வைக்க முடியும்? நம்ம பொண்ணு பார்க்கலான்னு நினச்சோம். சரி விடு, பேத்தியே பார்த்துட்டான், அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரும், அவ்வளோதான். அவனுக்கு பிடிச்சிருந்தா பத்தலையா? அதானே மாமாக்கு பிடிச்சா பத்தலையா? உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இப்போ தான் காது புளிக்குதுண்ணே, அப்புறம் எதுக்கு இப்போ எங்களுக்கு பதில் சொல்கிறேன்? அது எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷிக்குள்ளே திரும்பிக்கிட்டான். போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்காங்க. அது கரெக்டாக ஒரு வீட்டு வாசலில் நிற்கிது. விஷியோட அம்மா பார்த்துட்டு, விஷி இந்த வீட்டை நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கேன். ஒரு டைம் வந்திருக்கம்மா, வா இறங்கி வா. ஒரு டைம் வந்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்குறாங்க. பட் அவங்களுக்கு சரியாக தெரியல அந்த வீடு என்ன வீடு. அவங்க பாட்டி இப்போ தான் அந்த வீட்டை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. வீடு நல்லா இருக்குல்லடி. சின்ன வீடு தான், பட் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் மனசு ரொம்ப பெருசு. உன் பொண்ணு அளவுக்கு பெரிய வீட்டில் இருந்துட்டு குட்டி மனசு மாதிரிலாம் இருக்காது. மாமா வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜேகேவோட ஹெல்மெட்டை கழட்டி கீழே வைக்கிறா. விஷி அந்த பொண்ணை பற்றி நீ எல்லாமே கேட்டுட்டியா? நீ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு பொண்ணு பக்கம்லாம் கூப்பிட்டு வந்திருக்க. அவங்க வீட்டில் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் மாமா, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸுக்கு தெரியும். ஸோ எல்லாம் நமக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. விஷயம்னா மாமா நீ கம்மனு வா, இன்னொரு தடவை நீ என்ன கொஸ்டின் கேட்டினா கொண்டுருவேன் பார்த்துக்க. சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஜேகேக்கு வந்து அந்த வீட்டில் இருக்க அந்த பெரியவங்களை யாருன்னே தெரில. விஷி யாருன்னு கூட எனக்குள்ள தெரியல, யாருடி இது? மாமா நீ உட்காரு மாமா, நோய் நீ என்கிட்ட பேசினா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொண்டு போய் ஜேகே தனியாக ஒரு சோஃபாவில் கரைச்சிட்டு அவங்க அம்மா கூட போய் உட்காண்டா. விஷி யார் வீடுடி இது? அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டி நீங்கள் எப்படி இருக்கீங்க? விஷி நான் நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜேகேவும் நல்லா இருக்கேன்னு சொல்லி இப்போ அவங்க அம்மா கிட்ட உங்கள் பாட்டிக்கிட்டே நார்மலாக பேசுகிறாங்க. எங்கள் விஷயம் அவங்கக்கிட்ட பயங்கரமாக எடுக்கிறா. பட் வீட்டில் இருக்க யாருக்குமே இது யார் வீடுன்னு தெரில, எங்கே வந்திருக்கோன்னு தெரில. அவளாக நான் பொண்ணு பார்த்துருக்கேன்றா. அவங்க அப்பாட்ட சொல்லிவிட்டு முடியவே முடியாது, நான் சொல்கிறேன்ல, வர சொல்லுங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டா. பட் இவங்க யாருக்குமே யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு தெரில. சரி ஆண்டி நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்க, நாங்கள் பொண்ணு பார்த்துறோம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூம்குள்ளே போயிருப்பாங்க. விஷி பெரிய மனுஷி மாரி பண்ணி தொலையாதுடி, அந்த வார்த்தையை வச்சு நான் சொல்லுவேன்ல, நான் தானே பொண்ணு பார்த்தேன், அப்போ நான் தான் சொல்லுவேன். கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு விஷயோட அம்மா தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கரெக்டாக பொண்ணையும் கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு ரொம்ப அமைதியாக வந்துட்டுருக்கான். அவன் வந்துட்டு ஒரு ரெட் கலர் சாரீ கட்டியிருக்கான், க்ரீன் கலர் ப்ளவுஸ், தலை அப்படியே கீழே குனிஞ்சு அவள் தலையில் கொஞ்சமாக பூ வச்சுட்ருக்காங்க. அவ்வளோ சைலண்ட்டாக நடந்துட்டுருக்கா.
ஜேகே வந்து விஷயம் வந்து பாரு பாருன்றப்பா. ஜேகே விட்டியும் சும்மா ரெடி மாமா நிமிந்து பாரு மாமா அப்படின்னு சொல்லிப்பா. ஜேகேவும் கரெக்டாக நிமிந்து பார்க்கும்போது அங்கே வர பொண்ணோட ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்குது. அவள் பாவமாக நடந்து வந்துட்டுருக்கா. ஜேகே பார்த்துட்டு விஷி அடிச்சுட்டு விஷயம் அழகாக சிரிக்கிறா. அவள் டக்குன்னு ஜேகே உட்காந்துருப்பான்ல அந்த சோஃபாவில் போய் அந்த கை கிட்ட இருக்கும்ல அதில் போய் உட்காந்துக்கிட்டா. விஷி எனக்கு எங்கள் மாமாவை பற்றி எல்லாம் நல்லா தெரியும் விஷி. ஆனால் அம்மா நீ பொண்ணை பாரு அப்புறம் விஷயம் ஆனால் ஒன்றா பேசிக்கலாம். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஐயோ விஷயம் இங்கே போனி அப்படின்றாங்க. அடிச்சுட்டு டக்குன்னு விஷயம் போய் உட்காந்துட்டா. வயன் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து வணக்கம் சொல்கிறா. எங்கே பார்த்தா விஷயோட அம்மா பாட்டிலாம் ஷாக் ஆகிருப்பாங்க. அவங்க வணக்கம் சொன்னதுக்கப்புறம் தான் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அடிச்சுட்டு வயன் விஷயம் வந்து பார்க்குறேன். அந்த வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கேன்னு. ஆண்டி வாங்க ஆண்டி வாங்க பாட்டி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜிகே பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டு விஷி ஹாய் அடிச்சுட்டு அழகாக விஷி ஹாய் வேறு காட்டுறா. அம்மா மாப்பிள்ளைக்கு வணக்கம் சொல்றி. அம்மாவுக்கு மட்டும் வணக்கம் சொன்னால் பத்தாது, மாப்பிள்ளைக்கு வணக்கம் சொல்லணும். அம்மா அது மாப்பிள்ளைக்கு வணக்கம் சொல்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லி ஜங்குக்கு கை காட்டுறாங்க. வயனுக்கு ஒன்றுமே புரியல. வணக்கம் அடிச்சுட்டு ஜேகேவும் சொல்லிட்டு நைட்டை எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் உட்காந்துருப்பான். இங்கே வயனுக்கு ஒன்றுமே புரியல. அவள் திருன்னு முழிச்சிட்ருக்கா. வயன் நீங்கள் உட்கார அம்மா காஃபி கொண்டு வரேன் அப்படின்ட்டு வயன் வந்து உட்காரான். அவங்க அம்மா கிட்ட இருந்து எல்லோரும் காஃபி கொடுத்துட்ருக்காங்க. ஜிகே சானிட்டாக வந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க. இங்கே ஜேகே வீட்டில் இருந்து எல்லோரும் பேய் மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லோரும் மூஞ்சில் ஒரு ஷாக்கு தான். யாருமே எதுவுமே பேசலை. வயன் அடிச்சுட்டு விஷயம் வந்து வயன் பார்க்குறா. போ நீ போய் மாப்பிள்ளை கூட ஏதாச்சும் பேசிட்டு வா அது அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து எந்திரிச்சிட்டு விஷி உன் கூட தான் பேசணும். மாப்பிள்ளைங்க மாமாடி என் கூட எதுக்கடி பேசணும்? விஷி நீ நிமிஷம் வரியா உங்கள் அம்மாட்ட அடியே மாப்பிள்ளைக்கிட்ட பேசிட்டு விஷிட்ட நாளைக்கு பேசிக்கலாம். அது விஷிக்கிட்ட நாளைக்கு பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கிட்ட பேசுன்னு இருப்பாங்க. விஷி சிரிச்சுட்டே சரி இருங்க நான் ஃபஸ்ட்டு வயன் கூட பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் வயன் வந்து மாமா கூட பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சா வரும் கூப்பிட்டு போகிறான். நீங்கள் 2 பேருமே வந்துட்டு போய் உங்களோட ரூமில் தானே இருக்கீங்க. விஷி என்னடி இதெல்லாம்? வயன் நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். விஷி அது ஓகே. இது இது வயன் எதுக்கடி இவ்வளோ எமோஷ்னல் ஆகிற? விஷி எனக்கு தெரியும் உனக்கு எங்கள் மாமா பிடிக்கும்ல விஷி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு விஷயம் வந்து பார்க்குறீங்க. நீ வேணா எங்கள் மாமாட்ட பேசாமல் இருக்கலாம். எங்கள் மாமாவை பார்த்து நீ எந்த ரியாக்டும் பண்ண மாட்டேன், அவனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுவேன். ஆனால் எனக்கு அதிலே தெரியும் உனக்கு எங்கள் மாமா பிடிக்கணும். அதான் உனக்கு பிடிச்ச பையனையும் உனக்கு மாப்பிள்ளை எனக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு யாரையுமே லவ் பண்ணாமல் ஒரு பையனுக்காக காதில் சேர்த்து வச்சுட்டு இருந்தா. அந்த காதல் மொத்தத்தை ஒரு பையனுக்கு கண்ணிலே காட்டிகிட்டு இருந்தாளா, அதான் ஃப்ரெண்டோட காதில் சேர்த்து வைக்கிறேன். விஷி என்னடி இப்போ தானடி சொன்னேன், திருப்பி என்னடினா? விஷி அது வயன் ரொம்ப ஷாக் ஆகாது சரியா? அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையே 10 நிமிஷம் பேசினா ஊர் உலகம் நல்லா தான் நினைக்கும். பட் நீ நானும் 10 நிமிஷம் பேசினோம் ஊர் ரொம்ப கேவலமாக நினைக்கும். நான் போய் மாமா வர சொல்கிறேன் விஷி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. சரி இல்லை நான் போய் மாமா வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷி டக்குன்னு போயிட்டேன். மாமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே கைப்பிடிச்சி ஸ்டெப்ஸை கூட்டு வந்திருப்பான். ஜிகே டக்குன்னு அப்படியே விஷயம் ஸ்டாப் பண்ணிட்டான். கரெக்டாக மறைஞ்ச மாதிரி ஸ்டாப் பண்ணியிருப்பான். என்ன விஷயம் இதெல்லாம்? மாமா எனக்கு சின்ன வயசுலேருந்து உன்னை நல்லா தெரியும். எனக்கு வந்து உன்னை பிடிக்கும் தான், என் மாமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் மாமனுக்கு என்ன பிடிக்கணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். விஷி நீ அந்த ஹெல்மெட்டை ஒயினை பார்த்ததுக்கப்புறம் கழட்டவே மாட்டேன். பட் ஹெல்மெட்லேயே மாமா அப்படியே ஆசையாக அந்த பொண்ணை பார்ப்பான்ல, அதிலே எனக்கு தெரியும் எங்கள் மாமாவுக்கு வயனை பிடிக்கும். நீ ஏன் லவ் அவகிட்ட சொல்லவே இல்லை? விஷயம் அது 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 லவ் தான் மாமா, ஏன் மறைக்கிற? ஜிகே எப்படி சைலண்ட்டாக இருக்கான். உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய தான் நான் இருக்கேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய தானே நீ இருக்கன்னு நீ எப்போவுமே சொல்லவில்லை. இப்போ சொல்கிறேன், உனக்கு பிடிச்சதை நான் ஒன்றாச்சும் செய்கிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு பார்த்து விஷயம் உனக்கு என்ன பிடிக்குதோ சொல்லு, அதெல்லாம் மாமா செய்கிறேன்னு அவ்வளோ செஞ்சில உனக்காக விஷயம் ஒரே ஒரு விஷயம் பண்ணுறான். தேங்க்ஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஜேகே ஹக் பண்ணியிருப்பான். சரி போய் பொண்ணுக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இறங்கி போயிருப்பான். எங்கள் விஷயோட அம்மா ஷாக்லேயே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து அந்த ரூம்குள்ளே வரான். நீங்கள் ஜிக்கும் சைலண்ட்டாக பார்க்குறீங்க, ஜிக்கும் சைலண்ட்டாக பார்க்குறான். நீங்கள் 2 பேரும் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. விஷயம் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு 2 பேரும் பேசுங்க சரியா? எப்போவுமே அமைதியாகவே இருந்துட்டு இருந்தீங்கன்னா
இந்த ஜென்மத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மாமா நீயாச்சும் பேசு மாமா அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு போயிருப்பா. ஜேகே அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்க, நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. எனது அது அப்படின்னு சொல்லிட்டு அயன் ரொம்ப தயங்குறா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல விஷயம் இங்கே கூப்பிட்டு வருவான். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்கள் இங்கே வருவீங்கன்னு. ஃபைன், உனக்கு என்ன பிடிக்குமா? உங்களுக்கு என்ன பிடிக்குமா? பதில் சொல்கிறீ. எனக்கு உங்களை பிடிக்கும். எனக்கு ஒன்று பிடிக்கும். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஜஸ்ட்டு நம்ம 2 பேரும் பேசுனது கூட இல்லை, பார்த்ததை வச்சு விஷயம் இவ்வளோ தூரம் பண்ணுவேன்னு. நானும் வயன் உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகேவா? வயன் அப்படியே வம்ஷி நிமிர்ந்து ஜிக்கி பார்த்துட்டு எனக்கும் ஓகே கிளப்பலாமா? அப்படி சொல்லும்போது 2 பேர் கேட்டால் கதவை கிட்டே வந்திருப்பீங்க. ஜிகே வந்து அப்படியே கதவை ஓப்பனே பண்ணல, அப்படியே நிற்கிறாங்க. ஜிகே பின்னாடி நிற்கிறீங்க. ஜிகே உங்களை பார்த்துட்டு ஃபைனா நான் ஒன்று பார்க்குறப்பெல்லாம் இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், பட் நான் சொன்னதே இல்லை. எப்போதுமே அவளை கூட்டிகிட்டு நான் பட்டு போயிடுவேன். அவங்ககிட்ட எதுவுமே சொன்னதில்லை. இப்போயா சொல்கிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். பலாமா? அப்படி சொல்லிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் கீழே வந்தாச்சு. விஷி பார்த்துட்டு ஓகேவா அப்படின்றா. நீங்கள் டக்குன்னு போய் எல்லோரும் இருக்காங்க, பட் விஷயம் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்ஸ் டே ஃபயன். உங்கள் 2 பேர் மனசில் என்ன இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹாப்பியா நீ? ரொம்ப என் மனசில் இருக்கிறத யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ, நீ ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிருக்க. தேங்க்ஸ் டி. அடுத்தது விஷயம் நைட்டாக ஹெட்டை செக் பண்ணிப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே வீட்டிலலாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்கே பார்த்தா 2 பேர் ஜேகே பிடிச்சி வச்சுருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு இப்போ என்ன எதுக்கு பிடிச்சி வச்சுருக்கீங்க? டே இப்போ என்னடா பண்ணுறா? உனக்காச்சும் இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? இவள் பாட்டுக்கு போகிற இப்போ கூட பாரு என்ன வேலை பார்த்து வச்சுட்டு வந்திருக்காள். பொண்ணு பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு வந்திருக்கோம் நம்ம. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அங்கே பேசக்கூட இல்லை. எனக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. பொய்யனை எதுக்குடா இப்போ பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போனா? என்கிட்ட கொஷின் கேட்டு நான் என்ன பண்ணுவேன்? போய் விஷயத்தை கேளுங்க. ஜேகே சத்தியமாக உனக்கு தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து போயிட்டான். அவங்க கடகடன்னு விஷயம் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ எதுக்கு 2 பேரும் என்கிட்ட வரீங்க? விஷி இன்றைக்கி நடந்ததெல்லாம் என்னன்னா மாமாக்கு பொண்ணு பார்க்க போனோம். அப்புறம் பொண்ணு பார்த்தோம், பிடிச்சிருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிவிட்டு வந்திருக்கோம். இதில் என்ன உங்கள் 2 பேர்த்துக்கு புரியாமல் இருக்குது? விஷி அப்படின்னு சொல்லிட்டு விஷயோட அம்மா விஷயத்தை போட்டு லூஸா நீ? நான் உன்னை என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம், நீ போய் உன் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிற அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வந்து அவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு இங்கே உட்கார வைக்கிறான். என்னடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விஷயம் பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் மாமாவை ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? ஆனால் உங்களை விட எனக்கு என் மாமனை பற்றி நல்லா தெரியும். மாமா டெய்லி என்னை காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ண ட்ராப் பண்ண வரும்ல. மாமா அந்த ஹெல்மெட்லேயே ஒயனை ரசித்து பார்ப்பான் தெரியுமா? ஆனால் அவன் ஒயன்கிட்ட பேசினது லவ் சொன்னதில்லை, பட் அவன் கண்ணில் தெரியும். அந்த அந்த இருட்டுக்குள்ளே தான் அவன் கண் தெரியும். ஆனால் அவன் அதில் ஒயனை காதலிச்சிட்டு இருந்தாம்மா. பார்த்து மாமா எனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யுது. நான் மாமாக்காக இந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது? விஷயம் அது மாமாவுக்கு பிடிச்சிருக்குமா? ப்ளீஸ் மாமா ஒயனை கல்யாணம் பண்ணிக்கட்டுமே. விஷயம்னா வயசு பிள்ளைய வீட்டை வச்சு நான் போய் அவனுக்கு கல்யாணம் பண்ணிச்சா ஊர் உலகம் என்னடி நடக்கும்? என்ன நினைக்கும்? அவங்க என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க. அவங்க யாரும் இங்கே வந்து இருக்க மாட்டாங்க. நம்ம 3 பேர் தான் இங்கே இருப்போம். பத்தலையா? கண்டவங்களும் இதுக்கு உள்ளே வராங்க. யாரும் வர தேவையில்லை. மாமாவுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். இத்தனை வருஷமாக மாமா கல்யாணம் பண்ண வந்துச்சு. இந்த ஊர் உலகம் ஒரு நாளாச்சு வந்து இவன் தம்பி கல்யாணம் பண்ணி வைக்கல, கல்யாணம் பண்ணுவேன் நான் காசு தரேன்னு ஏதாச்சும் கேட்டாங்களா? கேட்கல. அப்புறம் என்ன இப்போ வருது இந்த ஊர் உலகம்? நீ சும்மா இரு சரியா? மாமாவுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீ இப்போ போய் கதவை திறந்துட்டு மாமாவோட ஃபேஸ் பாரு. மாமா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு அப்போ தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிமிஷம் சைலண்ட்டாக வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கு தோணுது சரி போய் பார்த்துடலாமான்னு. அவங்க 2 பேரும் போய் பார்த்தா ஜிகே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இவ்வளோ நாளில் ஜிகே இவ்வளோ ஸ்மைல் பண்ணி அவங்க பார்த்ததே கிடையாது. அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல். ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருக்கான், பட் சிரிச்சிட்டே இருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே வந்து வயனை கண்ணில் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தான். அவன் காதல் சொன்னதில்லை, 2 பேரும் பேசினதில்லை, 2 பேரும் ஒரு 10 நிமிஷம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. பட் 2 பேத்துக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதல். அது வந்து விஷயக்கு நல்லா புரியும். ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டை பற்றி தெரியாதான். விஷயம் நீங்கள் 2 பேரும் சொல்லிவிக்கீங்கன்னு பார்த்துருப்பா. பட் 2 பேரும் சொல்கிற மாதிரி தெரியல. கடைசியாக நீங்கள் காலேஜே முடிச்சாச்சு. அதான் விஷயம் கடைசியில் சரி நம்மளே சேர்த்துப்போன்னு சேர்த்து வச்சிட்டா. ஜிக்கிக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நமக்காக விஷயம் இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கா. அதுவும் நம்ம லைஃப் பார்ட்னர் வயன் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவங்க 2 பேர் பார்த்து சைலண்ட்டாக கீழே போயிட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் அம்மா ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க.
ஏண்டி? பயந்துட்டேன். ஃபைன். நீ ஏன் உனக்கு ஜேகே பிடிக்குன்னு என்கிட்ட சொல்லலை? அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்க்குறான். விஷயம் என்கிட்ட வந்து சொன்னா தெரியுமா? எப்போ? அன்றைக்கி விஷு வீட்டுக்கு வந்தான், நீ இல்லாதப்ப. அப்போ வந்து சொன்னான், எங்கள் மாமாவுக்கு ஒன்று தரீங்களான்னு கேட்டான். எனக்கு ஷாக்கு. என்னடி கேட்குறேன்னு கேட்டதுக்கு அப்புறம் சொன்னான், ஒயினும் எங்கள் மாமாவும் ஜஸ்ட்டு பார்த்துப்பாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் அவங்க 2 பேத்துக்கும் ஒரு காதல் இருக்குது. அது ரொம்ப அழகான காதல். 2 பேரும் பேசிக்காமல் கண்ணிலே பார்த்து பார்த்து காதலிக்கிறாங்க. அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். சின்ன வயசுலேருந்து எங்கள் மாமா எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணான். அவனுக்காக இந்த ஒரு விஷயம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் மாமா ரொம்ப நல்ல பையன். ட்ரிங்க் பண்ண மாட்டான், ஸ்மோக் பண்ண மாட்டான், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. வீட்டை பார்த்து பார்த்து பார்த்துப்பான். எல்லாரையும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவான். ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு, நான் 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 வந்து கேட்குறது தப்பு தான். ஆனால் நான் கேட்குறேங்க, கோச்சிக்காதீங்க ஆண்டி. ஒயினே எங்கள் மாமாவுக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு. என்ன கேட்குற விஷயம் இருக்கும். அவங்க அப்பாவுக்கும் ஷாக்காக தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து சரி நான் உங்களுக்கு ஒரு 2 நாள் டைம் தரேன், நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கன்னு போயிருப்பா. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அதை யோசிக்கும் போது வந்து விஷயம் பண்ணுற விஷயம் ரொம்ப புதுசாக இருக்குது. ஆனால் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யோசிச்சிருப்பாங்க. உங்கள் பொண்ணு பார்க்குற அவளுக்கு பிடிக்கும்னு சொன்னதுக்கப்புறம் பொண்ணுக்கு பிடிச்ச பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சா என்னன்னு இருக்கும். ஆனால் பார்த்தா நீங்கள் அந்த டைமில் ரொம்ப டல்லாக இருந்திருப்பீங்க. உங்கள் அம்மா என்னன்னு கேட்டதுக்கும் சொல்லியிருக்க மாட்டீங்க. விஷயம் அதுக்கப்புறம் அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டு போயிருப்பான். எங்கள் மாமா வந்து எங்கள் வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, நான் மாட்டேன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். நான் மாட்டேன்னு சொன்னது வயனுக்கு தெரியும். பட் மற்றது எதுவுமே தெரியாது. வயன் அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பா. ஏன்னா அவள் எங்கள் மாமாவை லவ் பண்ணுறாள்ல, நான் அவளோட ஃப்ரெண்டு. அப்போ அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் அவள் டல்லாக இருக்கா. அவளை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு 3 நாள் தான் அவள் டல்லாக இருப்பாள். அதுக்கப்புறம் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், லைஃப் லாங் அவள் ஹாப்பியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. அதனால உங்கள் அம்மா வந்து உங்களை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. நீங்கள் அம்மா ப்ளீஸ்மா வேணாமான்லாம் சொல்லியிருப்பீங்க. உங்கள் அம்மா இல்லை வயன் உனக்கு பிடிக்கும், ப்ளீஸ் நீ கிளம்பு அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அம்மாக்காக தான் கிளம்பியே இருந்திருப்பீங்க. விஷயம் இப்படி ஒரு விஷயம் பண்ணுவான்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணாத ஒரு விஷயம். உங்களுக்கு அதை கேட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், என்ன பண்ணுறேனே தெரில. அம்மா நான் விஷயம் பார்க்க போகிறேன், வயனது அம்மா ப்ளீஸ்மா அப்படின்றீங்க. அவங்க அம்மா சேர்ந்து விட்டுட்டாங்க. நீங்கள் வேகமாக விஷயம் வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அங்கே போன உடனே நீங்கள் வந்து ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பான். ஜேகேவோட அம்மா உங்களை பார்த்துட்டு வாவா ஏன் அப்படின்ட்டுருப்பாங்க. ஜேகேவோட அக்காவுக்கும் வந்துட்டு ஓகே தான், ஆனாலும் தான் பொண்ணுலேயே லைட்டாக வருத்தம் இருந்திருக்கும். ஆனாலும் உங்களை பார்த்துட்டு வாவா என்ன அப்படின்ட்டுருப்பாங்க. நீங்கள் வேகமாக வந்த இப்போ விஷயம் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் டே. அதை தான் ஆல்ரெடி வீட்லேயே சொல்லிட்டு அம்மா இப்போ தான் எல்லாமே சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ். வைனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். வைனா ஒன்றை சிரிக்க வச்சு பார்த்துக்கணும், அவ்வளோதான். தேங்க்ஸ் அப்படின்றீங்க. ஜிக்கிக்கு ஒன்றுமே புரியல. ஜிக்கி பார்த்துட்டு என்னாச்சு வைன், வைன் ஏன் நீ அழுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வரவங்க கண்ணால் தண்ணி வருது. ஜிக்கி உங்கள் ஷோல்டரில் கை வச்சுட்டு உங்களை பார்த்துருப்பான். நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு இல்லை அது ஒன்றும் இல்லை, அது ஆனந்த கண்ணீர் தான், உன் பொண்டாட்டி அழுறேன்னு சொல்லி ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அங்கே என்ன நடந்துச்சு, நீ ஏன் அழுவுற அப்படி கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க எல்லோரும். அதனால் நீங்கள் சொல்கிறீங்க எல்லா விஷயம் பார்த்துட்டு பெரிய மனுஷி இதெல்லாம் போய் பேசுனியோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஷயோட அம்மா ஷாக்காக கேட்குறாங்க. அப்புறம் இது கூட எங்கள் மாமனுக்காக நான் பண்ண மாட்டேனா? தேங்க்ஸ் விஷி. மாமா இத்தனை தேங்க்ஸ் போதும் போதும் போதும். 2 பேரும் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, அது போதும் எனக்கு. நீங்கள் 2 பேரையும் கண்ணு முன்னாடி ஹாப்பியாக வாழணும், அது போதும் எனக்கு. ஜேகேவளை பார்த்துட்டு என்னடி பெரிய மனுஷியாட்டம் பேசுகிற? அப்புறம் இல்லையா, காலேஜ் முடிச்சிருக்கேன்டா, காலேஜ் முடிச்சிருக்கேன். நீங்கள் அவள் டக்குன்னு டான்ஸ் பண்ணி பார்க்குறீங்க. ஏய் அங்கே பாரு உங்கள் மாமனோட பொண்டாட்டி முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா நீங்கள் டக்குன்னு பார்த்துட்டு ஐயோ இல்லை, ஏய் நான் நார்மலாக தாண்டி சொன்னேன், எதுவும் கோச்சிக்காத. இல்லை இல்லை அப்படி சொல்லிட்டு எல்லாம் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அவங்க அதுக்கப்புறம் ப்ராப்பராக பொண்ணு பார்க்க வரும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. உங்கள் வீட்லேயும் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உண்மையிலேயே உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்கும்போது எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் விஷி கையை விடவே இல்லையே. விஷி வந்து தான் ரூமுக்குள்ள வந்து உங்களை கூப்பிட்டு போயிருப்பான். நீங்கள் விஷயோட கையை பிடிச்சி தான் நின்றுருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிகே வந்து பக்கத்தில் நிற்க வச்சுருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்கும் அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் லவ் சொன்னதில்லை, லவ் பற்றி பேசினதில்லை, மெசேஜ் பண்ணதில்லை, கால் பண்ணதில்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தான், கரெக்டாக ஒரு நாளுக்கு 2 நிமிஷம், காலை 2 நிமிஷம், ஈவினிங் 2 நிமிஷம் 2 பேரும் ஐ கான்டாக்ட் வச்சுப்பீங்க.
அதை புரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் 2 பேத்துக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அது அப்போ எப்படி இருக்கும் உங்கள் 2 பேத்துக்கும்? ஸோ 2 பேத்துக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்கேஜ்மெண்ட்டும் நடக்குது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஜேகேட்ட வந்து நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஜேகே வந்து கால் பண்ணுறான். உங்களுக்கு பேச முடியவே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ ஷை ஆகுது. ஏன்னா 2 பேரும் கண்ணில் பார்க்கும்போது உங்கள் 2 பேத்துக்கு அவ்வளோ வெக்கம் வரும். இப்போ உங்கள் 2 பேத்துக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ வெக்கம் வரும். பேச முடியாமல் ஒரு வெக்கத்தோடையே ஜேக்கிட்ட பேசுகிறீங்க. ஜேகேவும் அப்படி தான் பேசுகிறான். ஸோ அதுக்கப்புறம் கல்யாண ஷாப்பிங்லாம் வருது. விஷி தான் நிறைய விஷயம் எடுத்து பண்ணுறா. ஜேகேட்ட வந்து அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க விஷிக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கலான்னு. விஷி வந்து இல்லை மாமா கல்யாணம் முடிவிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலான் இருப்பா. ஸோ இன்னைக்கு வந்து என்ன கல்யாண ஷாப்பிங் போயிருக்காங்க. விஷி வந்து அந்த சைடு என்ன அவள் சேரீலாம் பார்த்துட்ருக்கா. ஜேகே வந்து பார்த்துட்டு விஷி இவ்வளோ தூரம் பண்ணுவான்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் 2 பேருக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. மற்ற அதுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. வீட்டிலலாம் ரொம்ப பயப்படுறாங்க. விஷிக்கு 2 பேர் எப்படி மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் என்ன ஏதுன்னு. ஜேகி அடுத்தது ஜேகே உங்களை பார்க்குறான். விஷி நமக்காக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சால. ஆமாம் அவள் தான் எல்லாம் பண்ணுறா. அப்போ அவளுக்கு நம்ம தானே பார்க்கணும். நம்ம தான் பார்க்கணும். நம்ம தான் மாப்பிள்ளை பார்க்கணும். நான் ஒரு பையன் சொல்கிறேன். அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? என்னடி அவ்வளோ மாதிரியே பேசுகிற? அப்புறம் அவளோட ஃப்ரெண்டில் யார்? உங்கள் ஃப்ரெண்ட் வி. அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு. என்னடி சொல்கிறேன்? அவளுக்கு வி ரொம்ப பிடிக்கும். வி உங்கள் வீட்டுக்கு வரப்பெல்லாம் அவள் சின்ன பிள்ளைலேருந்து ரசித்து பார்த்துட்ருக்கா. உண்மையாக சொன்னால் அவளுக்கு வி வந்து ஒரு க்ரஷ் தெரியுமா. ஆனால் அவள் ஒரு நாளும் அதை யார்கிட்டே சொன்னதில்லை. ஈவன் அவள் இது வரைக்கும் அதை வீக்கிட்ட கூட சொன்னதில்லை. அவள் க்ரஷ்ஷுன்னு என்கிட்டே சொன்னது தெரியுமா. ஒரு டைம் அவள் டைரியை பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சொல்லாத ஒரு விஷயத்த அவள் புரிஞ்சு பண்ணுறானா, அவள் சொல்லாத ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சு பண்ணலாம்ல. அடுத்துட்டு ஜேகே வந்து ஹெட்டை ஷேக் பண்ணியிருப்பான். நம்ம கல்யாணம் முடிஞ்சோடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அடுத்துட்டு ஜேகேவை ஹாப்பியாக ஹெட்டை ஷேக் பண்ணிட்டேன். இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவளுக்கு எப்படா மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் என்னடா ஏதுடா. இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓகேவா உங்களுக்கு? எனக்கு ஓகே தான். தேங்க்யூ பரவாயில்ல அப்படின்ட்டுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஜேகே கல்யாணம். உண்மையாக சொன்னால் உங்கள் கனவுல கூட நீங்கள் நடக்காது அப்படின்னு ஒரு விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு அப்படியே கிளம்பி நிற்கிறீங்க. உண்மையிலே உங்களுக்கு இவ்வளோ நாள் நடந்தது எல்லாமே ஜஸ்ட் லைக் அ ட்ரீம் அப்படி தான் தோணிகிட்ருக்கு. நீங்கள் விஷிக்கிட்ட விஷி நிஜமாலே இது உண்மையாகவே நடக்குதா? நிஜமாலே உண்மையாலே எல்லாம் ஒரே வார்த்தை தாண்டி விஷயம். அது வயன் நீ அழகாக கல்யாணத்துக்காக பொண்ணு மாதிரி நின்றுட்டுருக்க. பொண்ணு தான் நீ. நான் வந்து இப்போ உனக்கு துணை பொண்ணாக அழகாக கிளம்பியிருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு என்ன வயன் டவுட்டு? விஷயம்னால நிஜமாக நம்ப முடியலடி. நான் வயன் இன்னைக்கு உனக்கு தாண்டி கல்யாணம். தேங்க்ஸ் விஷி. போதும்ப்பா சாமி, நீ சொல்கிற தேங்க்ஸ்லாம் போதும். நீங்கள் விஷயம் பார்த்துட்டு ஒரு நாள் உனக்கும் புரியும் ஏன் நான் உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் பார்க்குறான். அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. நீங்களே விஷி கூட போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜேகே உட்காந்துருக்கான். ஜேகேவை அந்த இடத்துல பார்க்குறீங்க. அடுத்து நீங்கள் தான் அங்கே போய் உட்கார போகிறீங்களா? உங்களுக்கு அதை நினைக்கும் போதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபேஸ் பார்க்கணுமே செவந்துருச்சு. ஜேகேக்கும் அப்படி தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து உங்களை உட்கார வச்சுருப்பாங்க. நீங்களும் ஜேகே பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்து உங்களோட ஒரு ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு ரொம்ப சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். உண்மையில அவங்க 2 பேத்துக்கு இந்த டைம் கூட விஷயம் பார்க்கும்போது இவ்வளோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் 2 பேரும் அப்பப்போ விஷயம் வேறு பார்த்துக்கிறீங்க. ஐயோ இன்னைக்கு உங்கள் 2 பேத்துக்கு கல்யாணம். 2 பேர் ஸ்டேஜை பாருங்கள். ஏன் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் தாலியும் ஜேகேட்ட எடுத்து கொடுக்குறாங்க. ஜேகே உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறான். ஜேகே ஐஸ்லேருந்து லைட்டாக டியர்ஸ் வந்திருக்கும். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே சார் லைட்டாக சொல்கிறீங்க. அவனை தாலியும் கட்டி முடிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து எல்லாம் தூவி முடிச்சிருப்பாங்கல்ல. நீங்கள் வந்து முன்னாடி போஸ் கொடுத்துட்ருக்கீங்க வணக்கம் வச்சு. ஜேகே வந்து உங்கள் நெக்கில் கை வைக்கிறான். நீங்கள் விஷயம் சொல்லிட்டு ஜேகே சைட் பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ் மட்டும் தான் ஜேகே சைட் போகுது. அப்படியே உங்கள் ஃபேஸை திருப்பி உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ். இதை நீ எக்ஸ்பெக்டே பண்ணல. எல்லோரும் ஹேன்னு கத்துறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ஷை ஆகி அப்படியே ஸ்மைல் வந்திருக்கும். ஜேகே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணதுக்கப்புறம் லவ் யூ மாமா. மாமாவா? ஆமாம் மாமா தானே. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கே பின்னாடி தான் விஷயம் நின்றுட்டு இருந்தப்பா. எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க. அடிச்சுட்டு டக்குன்னு 2 பேரும் வந்து நிமிர்ந்துருப்பாங்க. விஷயம் எல்லாருமே ஸ்மைல் பண்ணியிருப்பாங்க. விஷயம் 2 பேருமே விளக்குன்னு இந்த உலகத்தையே மறந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பயந்து இந்த உலகத்துக்கு வராங்க. எல்லாருக்கும் அந்த நிமிஷம் சிரிப்பு வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுக்கிறாங்க. நிறைய ஃபோட்டோஸ்
ஜேகே அவ்வளோ ரொமான்டிக்காக போஸ்ட் கொடுக்குறான். ஜேகேவோட அம்மாவுக்கும் சரி உங்கள் அம்மாவுக்கும் சரி ஃபஸ்ட்டு வந்து இவ சொல்லி தான் பண்ணுறானா, இது என்ன ஏது ஒன்றுமே புரியாத மாதிரி அப்போல்லாம் முடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போ தான் அவங்க 2 பேர் கண் கூட பார்க்குறாங்க. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஜேகே ஃபேஸ்லாம் அப்படி ஒரு ஸ்மைல், சொல்ல முடியாத ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அவங்க அம்மாவுக்கு அதை பார்க்கும்போது ஓகே அவனுக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை அவன் சூஸ் பண்ணியிருக்கான், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படி தோணுது. உங்கள் அம்மாவுக்கும் அப்படி தான், தன் தம்பி ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு தோணும்போது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்க விஷயம் பார்த்துட்டு அவங்க அம்மா பார்த்துட்டு சந்தோஷமா சந்தோஷம்தான். ஆனால் மேடம் எப்போ கல்யாணம் பண்ணலான்னு இருக்கீங்க? அதுவா அம்மா இரு நான் போய் இந்த பந்தியை பார்க்குறேன். நீ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெரிய மனுஷியெல்லாம் இல்லை நில்றே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷயம் பிடிச்சி நிற்க வைக்கிறாங்க. அம்மா நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்க? அது தேயாங் அப்படி சொல்லிட்டு டே வந்தாங்க என்னமோ பண்ணிட்டு திரும்ப வந்து பார்த்துட்டு என்னாச்சு விஷி? அதான் கப்பத்தேன் அப்படி சொல்லிட்டு பொறுமையாக சொல்லியிருப்பான். அது ஆண்டி அங்கே யாரோ கூப்பிட்றாங்க நீங்கள் அங்கே பாருங்களேன் அப்படின்னு அவங்க அம்மா டக்குன்னு திரும்பி இருப்பாங்க. அதுங்கிட்ட யாரும் கூப்பிட்ருப்பாங்க. ஐயோ தேங்க நீ கப்பத்தை எப்படி சொல்லிட்டு குடுக்குடுன்னு டேக்கிட்ட ஓடிட்டா. சிரிச்சுட்டே அவளை பார்த்துட்டு என்னாச்சு? ஐயோ பூமர் அட்வைஸ் தான், எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி எங்கள் அம்மா பிடிச்சிக்கிச்சு. நான் அம்சம் பயந்துட்டேன், நல்ல வேலைன்னு காப்பாற்றி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து சிரிக்கிறான். சிரிக்காதப்பா, காப்பாற்றினதுக்கான ரொம்ப நன்றிப்பா சொல்லிட்டு அதை பார்த்துட்டு சரி போ வேறு எங்கிட்டாச்சும் போய் ஒழிஞ்சிக்கோ, உங்கள் அம்மா திருப்பி பிடிச்சிக்க போகிறாங்க அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் வந்து அங்கிட்டு போயிருப்பான். நீங்களும் ஜேக்கும் கரெக்டாக அங்கே போய் பேசுகிறப்ப பார்த்துருப்பீங்க. ஜேக்கே அதை பார்த்து என்கிட்ட ஸ்மெல் பண்ணிட்டு பேசுகிறேன் அது சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உங்களை வந்து இங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் ரெடியாகி முடிச்சிட்டிங்க, உங்கள் கூட விஷயம் மட்டும்தான் இருக்கா, மற்ற எல்லோரும் வெளியே இருக்காங்க. வயன் நம்ம பேசினது ஞாபகம் இருக்குல்ல, உள்ளே என்ன நடக்குதோ என்கிட்ட வந்து நாளைக்கு இன்ச் பை இன்ச் சொல்கிறேன். விஷி அது என்னடி அது? அது எப்படி சொல்ல முடியும்? அதுவும் உங்கள் மாமா கூட விஷயம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லி டக்குன்னு வாங்கிட்டு வந்து ஃபேஸில் கை வச்சிருப்பா. எங்கள் மாமா கூட தான் அது எனக்கு தெரியும், ஆனால் என்கிட்ட சொல்லணும், நான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி சொல்லணும். நானே என் புருஷன் கூட நடந்தால் கண்டிப்பாக உன்கிட்ட சொல்லுவேன். இன்ச் பை இன்ச் அவன் எப்படி டச் பண்ணுறான், அவன் அதை எப்படி ஃபீல் பண்ணான், நான் பொது விஷயம் வாய மூடு விஷயம் டக்குன்னு சிரிச்சிருப்பா. இதெல்லாம் என்னால் சொல்ல முடியாத விஷயம். சரி அப்போ வீடியோடு அடிச்சுட்டு விஷயம் வாங்கி ஷாக்கு. நான் சும்மா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறான். சிரிக்காதுடி, என்னால் சொல்ல முடியாது, அது எப்படி சொல்ல முடியும்? சொல்கிற அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் சொன்னேன். நாளைக்கு காலையில் சொல்கிறேன் படிச்சுட்டு நீங்களாம் ஹேட்டை செக் பண்ணியிருப்பீங்க. விஷயோட அமௌண்ட்டு என்னடி அவளை ஏதோ மிரட்டிகிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, இனி பேர் அவளை ஒழுங்காக அத்தைன்னு கூப்பிடு. அதை என்ன வயன் பேசிகிட்டு இருக்கா? அத்தைன்னு கூப்பிடு. அத்தையா அப்படி சொல்லிட்டு அவங்கள பார்க்குறா. நீங்கள் ஆமாம் நான் மாமா கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல, நீ நான் அத்தைன்னு கூப்பிடு, அத்தைக்கான ஒரு எக்ஸ்பெக்ட் கொடு. அத்தைக்கு நொட்டுறாங்க போடி அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் டக்குனு உங்களை பார்த்து சொல்லியிருப்பா. எப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க அம்மா கத்துறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவனே எதாச்சும் ஓடி போயிட்டா. அவங்கள பார்த்துட்டு வெளியே போயிட்டு சொல்கிறேன் அவ்வளோதான், இப்போ நீ போகிறதுலேருந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. விஷி அப்படி சொல்லும்போது விஷயம் ஓடிட்டா. இல்லடி விஷி கொண்டு போய் ரூமில் விடக்கூடாது, ஸோ நான் கூப்பிட்டு போகிறேன், விஷி போட்டோம். சரி சரி ஆண்டி அப்படின்னு இருப்பீங்க. அவங்களும் உங்களை ரூம் கிட்டே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஜேக்கி நடந்துட்டுருக்கான் போல், அந்த சவுண்ட் வெளியே கேட்குது. இது ப்ரூஃப் ரூம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அதில் லைட்டாக தோணியிருக்கும். ஸோ அடுத்த செகண்டே அவர் ஏன் நடந்துகிட்டே இருக்காது ஐயோடி இருக்குது. அவங்க சிரிச்சுட்டு ஜேக்கி ரொம்ப நர்வஸாக இருக்கான் போல். சரி நீ ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரூம் கிட்ட விட்டுட்டு ஆல் தி பெஸ்ட் அடிச்சு நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. எனக்கு தெரியும் உனக்கும் விஷயோட வயசு தான், எல்லாம் தெரியும் தான், ஆனாலும் ஒரு பயம் பதட்டம் எல்லாமே இருக்கும்னு எனக்கும் தெரியும். பயம் பதட்டத்தெல்லாம் தூக்கி போட்டுரு, அதெல்லாம் பசங்க பார்த்துப்பாங்க, நம்ம சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டே போகிறாங்க. எனது அப்படி இருக்குது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜிக்கி நடந்துகிட்டு இருந்திருப்பாங்க. டோர் ஓப்பன் ஆகும் தான் நிம்மதி உங்களே பார்க்குறான். நீங்கள் ஜிக்கி பார்க்குறீங்க, அந்த மஞ்சள் கயிறு தாலி அப்படியே முன்னாடி தொங்கிட்டுருக்கு. கல்யாணத்தப்ப கட்டின அதே சேலை தான். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரூல்ஸை சொல்லி அனுப்பியிருப்பாங்க, காலையில் சேலை நல்லா கசங்கி இருக்கணும்னு. அவன் அப்படியே பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. ஏன்னா அதை சொல்லும்போது ஜிக்கி கரெக்டாக அந்த இடத்த க்ராஸ் பண்ணி மேலே ஏறி வந்திருப்பான். அந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் தான் ஜிக்கி மேலே வந்திருப்பான். ஜிக்கிக்கு அதில் தான் சிரிப்பு, ரொம்ப நர்வஸ் எல்லாம் வந்திருக்கும். அதனால தான் பையன் நடந்துகிட்ருக்கான். அந்த சேலை, அந்த வளையலுக்கும் ஜிக்கியோட அம்மா சொல்லியிருப்பாங்க, வளையலெல்லாம் உடஞ்சா பிரச்சனை இல்லை வயன், நாங்கள் எல்லாமே அதுக்காக தான் கண்ணாடிலாம் வாங்கியிருக்கோம்,
உடைச்சிரு அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஷாக்காக இருப்பீங்க. ஜேகே காதவன் காதில் விழுந்திருக்கும் அந்த வளையல். ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு என்னாச்சு? ஒன்றும் இல்லை உள்ளவா. அடுத்து நீங்கள் உள்ள வரீங்க. உள்ள வேணா உள்ளே வந்துடுவியா? ஆ இல்லை சொல்கிறதெல்லாம் சரி, நல்ல பொண்டாட்டின்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு நீங்கள் ஆன்றீங்க. ஜிக்கி போய் கதவை சாத்துறான். நீ ஜிக்கி பார்த்துட்டு அது அது என்னடி அதுன்னு எச்சு மொழிங்கிட்டுருக்க? ஒன்றும் இல்லை. ஆமாம், தாலி கட்டினப்ப நீ என்ன சொல்லி கூப்பிட்ட? அது திருப்பியும் அதுவா? நீங்கள் ஜிக்கோட ரூம் பார்க்குறீங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் எப்படியே வந்துட்டு அவன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே ரூமை சுற்றி பார்த்துட்ருக்கேன் பையன். அடுத்து நீங்கள் டக்குனு விஷயம் விளக்குற மாதிரி இந்த மாதிரி ஜிக்கே பார்க்குறீங்க. இப்போ நான் வந்துட்டு என்ன கேட்டேன், என்ன பண்ணிகிட்ருக்க? மாமான்னு கூப்பிட்டேன். அப்புறம் என்ன அது வந்துட்டு கிடக்கிறேன். நான் என்ன ஒன்று வச்சு அதுவாக பண்ணிகிட்ருக்கேன். ஃபோன் சினுங்க. மாமா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னடி ரூம் சுற்றி பார்க்க வந்தியா? அதுக்கு நீ சும்மாவே வந்திருக்கலாமே. மாமா மாமா சரி சரி நல்லா மூன் பண்ணுவோம் போல். மாமா தாங்க இந்த பாலை குடிங்க. சரி கூட எடுத்துட்டு சிரிச்சுட்டே அந்த பாலை வாங்கியிருப்பான். ஜேகே அந்த பாலை குடிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு என்னடி புருஷன் எனர்ஜியாக இருக்கணும்னு சொல்லி நல்லா உள்ள பாதாம் முந்திரி பிஸ்தான் நல்லா போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்ப போல். அது அத்தை கொடுத்தாங்க. அத்தையா அடிச்சுட்டு உங்களை பார்க்குறான். உங்கள் அம்மா அத்தை? எங்கள் அம்மா உனக்கு அத்தைல. எங்கள் அக்காவை என்ன சொல்லுவேன்? ஆண்டி. அப்போ எங்கள் மாமாவை? அங்கிள். அடி பாவி, ஆண்டி அங்கிள் நான் கூப்பிடுவேன். நான் என்ன சொல்லி கூப்பிடணும்? ஒரே நாளைக்கு பாடம் நடத்திக்கலாமா? நாளைக்கு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இன்னசென்ட்டாக தலையாட்டுறீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு ஃபைன். அடிச்சுட்டு நீங்கள் ஜிக்கி பார்க்குறீங்க. ஒன்று ஓவர்ஸில் விஷயம் தூக்கி போடுறியா? அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஜேகே உங்களை கூப்பிட்டு போய் பெட்டில் உட்காரிச்சிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டான். நீங்களும் ஜேகேயோட கையை டைட்டாக பிடிக்கிறீங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கவே இல்லடி. எல்லாம் நடந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் நீயும் நானும். நல்லா இருக்கல? நீங்கள் ஜிக்கே பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்காடி உடனே நர்வஸ் ஆகிறீங்க. ஜேகே வந்து உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த கண்ணில் வந்து ஒரு வித காதல் தெரியுது, ஒரு வித காமம் தெரியுது, எல்லாம் தெரியுது. அப்படி உங்களை பார்த்துட்டு நல்லா இருக்காடின்னு கேட்டிருப்பான். அதுதான் டோட்டல் நர்வஸ்க்கு திருப்பி போயிட்டீங்க. அந்த ஒரு நிமிஷம் அவன் பேசலாமான்னு கேட்டப்ப அவ்வளோ நர்வஸாக இருந்தது தான். அப்படியே மொத்தமாக கூல் டவுன் ஆகிருக்கும். ஐம் ஃபைன் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டு இப்போ நல்லா இருக்காடின்னு கேட்டோன்னே கடன்னு நர்வஸ் ஆகிறீங்க. ஜிக்கு உங்களை பார்த்துட்டு என்னாச்சடி? ஒன்றும் இல்லை, இந்த தாலியும் கழுத்துக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் கட்டினாலேயோ? எங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ஆமாம், நீங்கள் கட்டினால தான் இந்த தாலி ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா பொண்ணுமே கல்யாணம் ஆனவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க பார்க்க அப்படி தான் அழகாக இருப்பாங்க. எல்லோரும் அழகாக இருப்பாங்க தான். ஆனால் என் புருஷன் கட்டினாலையும் என்னமோ தெரில, இந்த தாலியும் அந்த குங்குமமும் எனக்கு ரொம்ப அழகாக தெரியுது. இப்போ நீ என்ன சொன்ன? அது 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 நான் அது நான் 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 தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பயங்கர நர்வஸ் ஆகுறீங்க. ஜேகே அப்படியே எந்திரிச்சுக்கு முன்னாடி வந்து நீ கேட்குறான். ஃபஸ்ட்டாச்சு பக்கத்தில் உட்காந்து கேட்டான். அப்போயே உங்களுக்கு பயங்கர நர்வஸ் ஆச்சு. இப்போ எந்திரிச்சு முன்னாடி நின்று கேட்குறான். பதட்டம் பயம் எல்லாமே பட ஹை ஸ்பீடுக்கு போயிடுச்சு. சங்குக்கு அப்படின்றீங்க. நீங்கள் ஒரு விஷயம் பயந்துகிட்டே வந்துட்டு லைட்டாக பின்னாடி செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் அந்த நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு விலக போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைத்தா எப்படி ஒரு பக்குன்னு ஒரு பயம் கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ டக்குன்னு ஒரு மாதிரி விலக போகிற மாதிரி ஒரு பயம் கிடச்சிருக்கும். நீங்கள் விஷயம் பயந்து சாஞ்சதில்ல, ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துருப்பீங்க. ஸோ ஜேகே அப்படி உங்கள் மேலே விலக ஜேகேக்கு எல்லாம் ஒரு செகண்டில் ஃபீல் ஆகிருக்கும். அவள் அப்படியே ஒயிட் ஐஸோடு உங்களை பார்த்துட்டு பட் அடுத்த செகண்ட் உங்களை பார்க்குறான். நீங்கள் சேம் ஷாக்கோட ஜிக்கி பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஷாக்கான ஜிகேக்கு அந்த ஃபேஸை பார்க்கும்போது எப்படி இருக்கணும், அப்படியே இழுத்து வச்சு ஒரு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. ஸோ ஜிகே அதை யோசிச்சுட்டு ஒரு செகண்ட் பார்க்கும்போது கரெக்டாக அவன் கட்டின தாலியை பார்த்துட்டான். நமக்கு இல்லாத உரிமையா மொத்தம் அப்போ நம்ம கொடுக்காம யார் கொடுப்பா? இந்தா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே வச்சு நல்லா லாக் பண்ணிட்டான்.
மாமா மாமா நீங்கள் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருப்பேன், பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்களுக்கு ஷாக்கு, அடே எப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே அப்படி அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே வந்து அவனோட லெக்கை வச்சு அப்படியே ஒரு மாதிரி மேலே கொண்டு வர, நீங்கள் நிமிஷம் அதில் பயந்து நீங்கள் மேலே போகிறீங்க. ஜேகே அவளை சென்டர் ஆஃப் த பெட்டுக்கு வந்துட்டான். இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் பாதிக்கு பாதி தொங்கிட்டு கிடந்த மாதிரி கிடந்தீங்க. உங்கள் காலையெல்லாம் தரையில் பாதி பாடி தரையில் அப்படி இருந்திருக்கும். இப்போ 2 பேரும் ஃபுல்லாக பெட்டில் இருக்கீங்க. ஜேகேக்கு இப்போ தான் அப்பா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் கூட இவ்வளோ தூக்கி நவுத்தணுமோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, சின்ன மூவ் எடுத்து அப்படி நல்ல மூவ் எடுக்குதே எப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் ஹேண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகுது. அவனோட வெயிட் வேறு உங்களுக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டுது. பட் இதில் அவன் கிஸ் பண்ணுறால அது இன்னும் மூச்சு முட்டுது. பட் ஜேகே அதெல்லாம் கண்டுக்கலே. கொஞ்சம் கொஞ்சமாக தலைவர் மூவ் பண்ண நீங்களும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அலோவ் பண்ணுறீங்க. ஒரு 10 நிமிஷம் தான். உங்களுக்கு பதட்டத்தில் வேர்த்தது, இப்போ அதில் வேர்க்குது. உங்களுக்கு பயங்கரமாக வேர்க்க ஸ்டார்ட் ஆகுது. ஜேகேக்கும் தான் உங்கள் வேர்வை துளியிலேருந்து எல்லாமே கலந்துட்டுருக்கு. ஈவன் நீங்களும் தான். ஸோ அப்படியே அன்றைக்கி நைட் ரொம்ப ஹாப்பியாக க்ளோஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் செம்ம டயர்டில் படுத்துருக்கீங்க. உங்களுக்குலாம் ஜேகே பாடி வெயிட்டை தூக்கிட்டு இன்றைக்கி ஏதோ வந்துட்டு உங்கள் மேலே பெரிய பாறாங்கல்லை தூக்கி வச்ச மாதிரி பாடியே ரொம்ப வலிக்குது. அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். பார்க்க ரொம்ப ஒல்லியா ஃபிட்டாக அப்படி இருக்காரு. பட் பேர் பண்ணும்போது தான் தெரியுது ஃபிட்டாலாம் இல்லை, பயங்கர வெயிட்டு. பா ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது வெயிட் எவ்வளோன்னு கேட்கணும். அப்பா என் உடம்பே வலிக்குது அப்படி சொல்லிட்டு பொறுமையாக புலம்பிட்டே இருந்திருக்கிறீங்க. வெயிட்டு ரொம்பலாம் இல்லடி, 77 தான். உங்கள் வெயிட்டு 77 கிலோவா? நிஜமா நீங்கள் 77 கிலோ இருக்கீங்களா? ஏன்டி காலையில் வழுக்குன்னு இப்படி ஷாக்காக வர? ஜேகே நான் வெறும் 38 கிலோ தான், நீங்கள் 77 கிலோவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காக எப்படி செஸ்டில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஜேகே பட் கூல் அவங்கள பார்த்துட்டு, ஆனால் பொண்ணாட்டி நான் கூட எனக்கு 50 kg தாஜ்மஹாலாக இருப்பேன்னு பார்த்தேன். சரி விட. ஆனால் பாரு, பொதுவாக சொல்லுவாங்க புருஷனில் பாதி தான் பொண்டாட்டின்னு. கரெக்டாக இருக்கும் போலேயே கரெக்டாக 77 பாதி, அப்படியே எண்ணெய் பாதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க இழுத்து அவன் மேலே போட்டுட்டான். 2 பேரும் வேற அப்படி தான் இருக்கீங்க. சங்கு மாமா மாமா, ஆனால் பொண்ணாட்டி இது கூட நல்லா இருக்குல்ல. எண்ணெய் பாதி என்ன சுமந்துச்சு இன்னைக்கு, நல்லா இருக்குடி. ஒன்று நான் இங்கே சுமப்பேன் எண்ணெய் பாதியா, நீ உடம்புலையே ஒன்றில் பாதியாக தான் என்னை சுமக்கிற. ஐயோ ஏங்க அமைதியாக இருங்க. போதும் தெரியாமல் இந்த வெயிட்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம் தூங்கலையா? தூங்கினேன், ஆனால் ஒரு பழுத்த போதும் சாமி போதும். இந்த பசங்களை ரசிக்க சொன்னோம், நல்லா ரசிக்கிறீங்க. அப்பா என்னால் முடியல, காது புளிக்குது, எழுந்திரிச்சு போய் கொள்ளிங்க. காது மட்டும்தான் பிடிக்குதா? எனக்கு காலையிலையும் மொத்தமாக பிடிக்குதே. பிடிக்குதே சொல்லலை. எங்கள் விடுங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. எங்கெல்லாம் வேணாம், மாமான்னு கூப்பிடு. ஏன் எங்கன்னு கூப்பிட்டா எங்கிட்டே இருக்க மாதிரி இருக்குடி. ஆனால் எல்லாத்துக்கும் எங்கெல்லாம் தேவையில்லையே. ஆனால் பட்டாவாக ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே ஸ்டொமக்லேருந்து கொண்டு வந்து அப்படியே உங்கள் செஸ்ட்டெல்லாம் க்ராஸ் பண்ணி அந்த தாலியை பிடிச்சி கொண்டு கண்ணாடி காட்டுறான். அவன் பண்ண ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்படியே கூசி போய் படுத்துட்டீங்க. மாமா எங்கன்னு சொன்னால் என்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஃபுல்லாக எல்லாமே. இதில் எங்கேருந்துட்டே ஏங்க சாம, நீங்கள் பயங்கரமாக மூச்சு வாங்குறியா? என்னடி பொண்ணாட்டி டச்சஸ்க்கே மூடாவியா? அம்மா பின்ன ஃபிட்டிங்க நான் போகிறேன். பொண்ணாட்டி காலையிலே ரிட்டர்ன் வேணுமா உனக்கு? அப்படியே திரும்பினா மொத்தமாக அப்படி சொல்லலை சரியா? நீ என்ன போய் குளிங்க சரியா? பொண்ணாட்டி இப்போ தானே சொன்னேன். சரி மாமா நீங்கள் போய் குளிங்க. தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுடி. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, கரண்ட் பில் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் சிக்கனமாக பார்த்து ஒரு பொண்ணு நடத்துவான்னு சொல்லி தான் கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்ஷீட் எடுத்து 2 பேர்த்தையும் கவர் பண்ணுறீங்க. பார்த்தாச்சு தெரியும், சொல்கிறத சொல்லுங்கள். அப்படி இருக்கப்போ நம்ம எதுக்கிட்டே தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்? அதெல்லாமே பாரு, நான் எழுந்திரிச்சு போய் இந்த ஃபேன் நீ மட்டும் இருக்க ஓடிச்சுன்னா கரண்ட் பில்லை வேஸ்ட்டு. அது 2 பேரும் எழுந்திரிச்சு போயிட்டா கரண்ட் பில் வேஸ்ட் இல்லைல்ல.
ஒன்றா ஒரே தண்ணியில் ஒரே சோப்பில் உடம்பு உரைச்சிட்டு குளிக்கும் போது சோப்பும் வேஸ்ட் இல்லை தண்ணியும் வேஸ்ட் இல்லை. பா கடவுளே, காது கூசுது. காலையிலையும் எந்திரிச்சு போய் குளிங்க மாமா. பொண்டாட்டி இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் மாமா ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் நாளே எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஷையாக தான் இருக்குது. இதில் எதுவும்மா கொஞ்சம் ஒரு 1 hour குளிக்க 1 hour ஊர் உலகமே கேவலமாக பேசும். ஊர் உலகம் வீட்டுக்குள்ளே இருக்குது 1 hour தான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு போயிருப்பான். ஸோ கரண்ட் பில்லையும் சேவ் பண்ணியாச்சு, தண்ணியும் சேவ் பண்ணியாச்சு. ஃபைனலி குளிச்சுட்டும் வந்துட்டீங்க 2 பேரும். இதில் தலைவர் வேறு 2 டவல் யூஸ் பண்ணால் 2 டவல் வேஸ்ட்டாக போகும், ஒரே டவலில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டவலில் 2 பேர் வந்திருக்கீங்க. அவன் டவலை வரும்னா உங்கள் மானம் போச்சு, உங்கள் டவல் அவன் வரும்னா எல்லாரும் மானமும் போதி. அப்படி ஒரு ஸ்டேட்டில் வந்து நிற்கிறீங்க. இதில் உங்கள் லிப்ஸ் எல்லாம் வேறு அங்கே சிவப்பாக இருக்குது. மேல் லிப்ஸ்லேயும் 2 சைடு சிவப்பா, அதே மாதிரி கீழ் லிப்ஸ்லேயும் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இதை எப்படி நான் மறைப்பேன், இங்கே ஃபுல்லாக வச்சு நான் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். அங்கெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுறேன், இங்கேயே ஃபஸ்ட்டு எதுக்கடி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லிக் பண்ண வரோம். ஏங்க க்ரீம் போட்டிருக்கேன் நான் அழைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு இது பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் லிக் பண்ண விட்றீங்க. ஏன் க்ரீம் கூட புருஷனத்தில் போயிருக்கூடாதான்? ஆமாம், க்ரீம்லாம் கெமிக்கல். நீங்கள் பாட்டுக்கெல்லாம் பண்ணிங்கன்னா கெமிக்கல் உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? கெமிக்கல் உள்ளே போனாலும் குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறேன். ஏங்க அதெல்லாம் பிறக்கும், சும்மா இருங்க அப்படின்னு இருப்பீங்க. ஏன்டி ஏங்கன்னு கூப்பிட்றேன், நான் என்ன பண்ணுவேன், வாயில் வருது, என் வாயில் கூட நல்லா வருது, நைட்டு பார்த்ததெல்லாம் வருது. ஆமாம் சரி ட்ரெஸ் மாற்றலாமா? மாமா டவலை எனக்கு விட்டுருங்களேன். அப்போ எனக்கு மனம் இல்லை மாமா. சரி அப்போ நீ டவலை எனக்கு விட்டுரு மாமா. சரி 2 பேரும் ஒன்றா ட்ரெஸ் மாற்றுவோம். மாமா அது எப்படி பாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறான். அடுத்த செகண்ட் டவலையும் ஒரு தூக்கி எறிஞ்சிட்டான். அவன் தூக்கினதுலேயே டவல் தூக்கி இருக்கிறீங்க. நீங்கள் டவல் 2 பேரும் ஒரே டவல் இருக்கப்போ எப்படி என்ன தூக்க முடியும்னு கேட்டிருப்பீங்க. அப்போ அவ்வளோதான், டவல் தானே மேட்ரு, இந்தா பொடி அப்படின்னு சொல்லிட்டு பொடி தூக்கி எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. ஸோ 2 பேரும் வெளியே வந்துட்டீங்க. கீழே இறங்கும்போது பார்த்தா ஆல்ரெடி விஷயம் உங்களுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. உங்களுக்கு விஷயம் பார்த்துட்டுமே தெரியுதா, அவன் நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு சிக்னல் வேறு காட்டிகிட்ருக்கா, என்கிட்ட தாண்டி வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாச்சு. விஷயம் உங்களை தறக்குன்னு அவன் ரூமுக்கு வேலையை இழுத்துட்டு போயிட்டான். சொல்லுங்கள் மேடம், லிப்ஸ் எல்லாம் செவந்து நிற்கலாம் ஹிக்கீஸா பார்க்க எனக்கே ஒரு மாதிரி கடி. எப்படி எல்லாதும் கல்யாணம் அன்னைக்கு நைட்டு நான் என்ன பண்ண முடியும்? நம்ம கண்ட்ரோலாக இருக்கலாம், பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நம்ம ஒரு சைடு பிடிச்சோன்னா நம்ம வேணான்னு நின்னோம்னா அவங்க வேணும்னு. ஆனால் நம்ம ஒரு சைடு நீ எதோ சொன்னியே மச்சான், அது ஒன்றும் இல்லை. சரி சொல்லு என்ன நடந்துச்சு விஷயம்? அது உங்கள் தாய் மாமா கூட எனக்கு நடந்துட்டுடி. என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் நான் எப்படி விஷயம் சொல்வேன்? சொல்லு விஷயம், அது சொல்லுடி. சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. விஷயக்கு வெக்கமாக வருது, அவனும் கேட்குறான். விஷயம் வேணாம், விஷயம் சொல்கிற அவ்வளோதான் அப்படின்றீங்க நீங்கள். பட் ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக சொல்லலாம், ஓரளவுக்கு மேலாக சொன்னாலுமே அவ்வளோ ஷையாக இருக்குது. விஷயக்கு சிரிப்பு வந்து இப்போதண்டி நிறுத்திடுடி, என்னாலே கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். விஷயம் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம காலேஜ் படித்தப்ப நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆச்சுல, அவள் சொன்னப்போ கூட சத்தியமாக அப்படி இல்லடி. அவள் பாட்டுக்கு நார்மலாக சொன்னான், அவ்வளோதான் போனோம் பண்ணோம் அப்படி சொன்னான். பட் நீ கிஸ் பண்ணி கொஞ்சமாக மூவ் பண்ணி ஐயோ கடவுளே அப்படி சொல்கிறாங்க. ஐயோ நிறுத்து அப்படி சொல்லியிருக்கேன். உங்கள் 2 பேத்துக்கும் சிரிப்பு தான் வருது. ஈவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இது வரைக்கும் 5 பேர் இருக்கீங்க. 5 பேரும் ஆல்ரெடி 3 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பேருமே அவங்களோட ஃபர்ஸ்ட் நைட் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க 2 பேத்துக்குமே அது எல்லாருக்குமே பற்றியுமே தெரியும். பட் அப்போல்லாம் அவங்க 2 பேத்துக்கு இவ்வளோ ஷே ஆகலை. பட் இந்த விஷயம் அதெல்லாம் விட அப்படி இருக்குது. அதனால் 2 பேத்துக்குமே ஷே ஆகுது. அதுக்கப்புறம் ஒன்று விட்டுருப்பீங்க. அதுங்காட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணிட்டாங்க, நேற்று கல்யாணம் ஆச்சு மேடம், ஃபர்ஸ்ட் நைட் பற்றி சொல்லுங்கள், நாங்களாம் சொன்னோம்ல அப்படின்றாளுங்க. விஷயக்கு பயங்கர சிரிப்பு வருது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவள்கிட்டே சொல்கிறீங்க, அவளுக்குமே வெக்கம் வருது. இவன் புருஷன் செம்ம ரொமான்டிக் தான், காலையிலையும் ஒரே டவல் ஐயோ கடவுளே அப்படின்றா. ஒருத்தி கல்யாணவளே அப்படி சொல்கிறா. ஐயோ அப்படி சொல்லி நீங்களும் சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. விஷயனாலேயே வந்து ஜேகே பார்க்க முடியல, அவளுக்கு ஷை ஆகிடுச்சு. அவள் டக்குன்னு சிரிச்சுட்டே போயிட்டா.
என்னாச்சு எப்படி சொல்லிட்டு எல்லாம் விஷயம் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஐயோ பக்கி கோர்த்து விடுது எப்படி இருக்குது ஜேகேன்ட்டு அப்படி சொல்கிறீங்க. உங்களுக்கு வர வெக்கமாக தான் இருக்குது. இங்கே உண்மையை சொன்னால் ஜேகேவோட அம்மாவுக்கும் சரி ஜேகேவோட அக்காவுக்கும் சரி உங்களை நிமிர்ந்து பார்க்க முடியல. அவங்களுக்கு வந்துட்டு ஜேகே மேலே அப்படிலாம் எந்த ஹிக்கிஸ் அப்படிலாம் எதுவுமே தெரியல. பையன் கேஷுவலாக இருக்கும். பட் உங்கள் லிப்ஸ் எல்லாம் நேற்று ரொம்ப நார்மலாக பல்ல இருந்திருக்கும். இன்றைக்கி அதில் பல காயம், எங்கே பார்த்தாலும் காயம். அப்படி இருக்கீங்களா? அவங்களாலேயும் உங்களை டக்குன்னு ஃபேஸ் பண்ணி பேச முடியல. அவங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக சரிம்மா திருமணி அவன்கிட்ட பேசுமா அப்படி சொல்லிட்டு ஓடி போயிடுறாங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்ட பேச வெக்கமாக தான் இருக்குது. ஐயோ எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குது அதாட்டி பேச. சரிம்மா ரூமில் வா நம்ம திருப்பி பேசுவோம். போதும் நீங்கள் காலையிலேருந்து பேசினதெல்லாம் போதும், சும்மா இருங்க. ஆமாம் விஷயம் என்ன பார்த்த ஒன்றா அது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க நார்மல் தான். அதான் பேசினோம் அவள் அதை நினச்சி சிரிச்சுட்டு ஒன்றா பொண்ணாட்டி. நான் இன்னொரு பையன்தான். நான் இன்னொரு பையன் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன். ஆமாம் எனக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எது பேசுவாங்க. அடிச்சுட்டு அவங்களும் பார்க்குறா நீங்கள் அடிச்சுட்டு அப்படியே ஷாக் ஆகுறீங்க. ஏன்னா ஆளே உங்களுக்கு புரியுது. ஸோ ஐம் சாரி, இது வந்து சேட்டா முடிக்க வேண்டியது 2/2 போயிருச்சு. ஐயோ கடவுளை, எல்லாத்துலேயும் சாரி கேட்குறதே வேலையாக இருக்குது. நான் அப்பையும் நான் இதை 1 ஷாட்டை தான் முடிப்பேன்னு சொன்னேன். இந்த ரம்யா சிஸ்டர் இருக்கே ஒரு வாயை விட்டுச்சு, நீலாம் 1 ஷாட்டை முடிக்கவே மாட்டேடி, கண்டிப்பாக 2 ஷாட் போயிடுவா பாரு அப்படின்னுச்சு. நான் இன்றைக்கி பாரு, நான் 1 ஷாட்டில் முடிச்சுட்டு 11K முடிச்சுட்டு நான் அடுத்த 1 ஷாட்டுக்கு போகிறேன் பாரு, இந்த 2/2க்கு போயிடுவேன்னே. அந்த அக்கா சொன்ன மாதிரியே இதுவே 2/2க்கு போயிடுச்சு. கடவுளே, இந்த வாயை வச்சாலே இதெல்லாம் அப்படி தான் நடக்கும் போல். நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் சேனலில் சொல்லிட்டேன் உன்னால தானே. உண்மையாக சொன்னால் சத்தியமாக அந்த அக்கனால தான். நான் சத்தியமாக தான் 1 ஷாட் நான் முடிச்சிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சடனாக இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இந்த விஷயம்லாம் நடக்குது. சரி விடுங்க, நம்ம சீக்கிரமாக 2/2 பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த டைட்டில் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். பட் இந்த கான்செப்டில் எந்த ஒரு 1 ஷாட்டும் கிடையாது. ஸ்டார்டிங்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ புதுசாக கொண்டு வந்த கான்செப்ட்னால எப்படி இருக்குது, அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் எப்படி இருக்குது, இந்த மாமா கேரக்டர் எப்படி இருக்குது, பையன் கேரக்டர், அவங்க அக்கா கேரக்டர், அதுக்கப்புறம் அவங்க அம்மா, எல்லா கேரக்டரும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கடா. லாஸ்ட் வீடியோக்கு நான் நிறையா ரிவ்யூலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வரும், சரி வீடியோ எப்படி இருக்கோ அப்படி இருக்கோ சொல்லுவாங்கன்னு. காணோம். 1 ஷாட் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க, ஐ மிஸ் யூ, இந்த இது தான் வந்துச்சு. ஒரு 2 பேரும் என்னமா தான் இந்த சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த 2 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சிங்க. நான் கூட மற்ற கமெண்ட்லாம் பார்த்துட்டு என்னடா இப்படி தான் கமெண்ட் வந்திருக்குன்னு நினச்சேன். பட் இந்த 2 பேர் பண்ண கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ அதே மாதிரி எல்லோரும் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. 11K ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குது. 11Kவோட லவ் அண்ட் சப்போர்ட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணலாம், மறக்காம படிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் தான் அப்டேட் தெரியும். டெலிகிராம் சேனலில் அன்கட் இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்க்காத அன்கட்டில் இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோக்கு இந்த இதுக்கு அன்கட் இல்லை, ஓகேவா? சரி, ஓகே, பாய், லவ் யூ.